सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय. Good evening students. Next exercise 6.4. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படினாக்க angle of elevation and depression ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணி கேட்பாங்க. செகண்ட் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்க angle of elevation மட்டும் பார்த்தோம். தேர்ட் எக்ஸசைஸ் angle of depression மட்டும் பார்த்தோம். ஸோ இந்த 6.4ன்ற எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா angle of elevation and depression ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஒரே கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ நவ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் from the top of a tree of height 13 meter. ஸோ ஒரு ட்ரீனுடைய ஹைட் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா 13 மீட்டர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 13 மீட்டர். இந்த ட்ரீல இருந்து தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் தி அனதர் ட்ரீ. அப்போ அனதர் ட்ரீ அப்படின்னாக்க இதை விட ஹைட்டா இருக்கும். ஸோ இங்க இருந்து இந்த டாப்பை வந்து பாக்குறாங்க. இந்த டாப்பை பார்க்கறதுக்கான ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் இங்க டவுன் சைடு டிப்ரெஷன் வந்து கேட்டிருக்காங்க. பாட்டம் வந்து பார்க்கும்போது 30 டிகிரி. தென் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ. அப்போ இந்த செகண்ட் ட்ரீயினுடைய ஹைட் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்க 13னாக்க இங்கேயும் வந்து 13 மீட்டர். அப்போ இது வந்து நமக்கு தெரியாதனால ஹச்ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நவ் ஏ பி சி டி இ. ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல 2 ஆங்கிள்ஸ் இருக்கனால ஃபர்ஸ்ட் இது நம்ம இதை சூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இதை சூஸ் பண்ண அப்படின்னாக்க இந்த ஏடி அப்படின்றது இந்த ட்ரையாங்கிளுக்கும் இது ஏடிசின்ற ட்ரையாங்கிளுக்கும் ஏடிஇன்ற ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஏடி அப்படின்ற லைன் வந்து என்னன்னாக்க காமன். ஸோ அதனால நம்ம அந்த காமன் அப்படின்றத சூஸ் பண்ணி நம்ம இங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ AE is equal to height of the second tree. Height of the second tree. Second tree. So இப்போ இங்க வந்து அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் in triangle ADE ADE சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த சைடு நம்ம அட்ஜசன்ட் சைடு சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏடின்றது ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன் சைடு அப்படின்றதுனால ஏடியை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு வேணுங்கிறது எது? இங்கதான் ஹச்ன்றது தான் நமக்கு வேணும். அப்போ ஹச் ஆப்போசிட் சைடு, இந்த ஏடி அப்படின்றது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு இஸ் tan theta. So tan theta is equal to ED opposite side by adjacent side is AD. So tan 45 degree. So tan 45 degree is equal to ED value H by AD value தெரியாது. So அப்போ tan 45 உடைய வேல்யூ 1 is equal to H by AD. அப்போ AD உடைய வேல்யூ is equal to H. ஏடிக்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஹெச் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த நெக்ஸ்ட் இதே மாதிரி அடுத்து இந்த ட்ரையாங்கிள் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏடிசி ஸோ tan theta இதுக்கும் வரும்போது tan theta தான் வரும். ஏன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றப்ப இங்க வரும். ஸோ நம்ம டைரக்டா அப்படியே வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னாக்க இங்க வரும்போது tan theta is equal to ஆப்போசிட் சைடு வந்து பாத்தீங்கன்னாக்க CD by adjacent சைடு AD. அப்போ tan theta வினுடைய வேல்யூ வந்து 30 டிகிரி. சோ tan 30 டிகிரி is equal to CD க்கு வேல்யூ வந்து 13 by AD வேல்யூ தெரியாது. சோ அப்ப இத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா AD is equal to இல்லனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்க. tan 30 டிகிரி உடைய வேல்யூ 1/√3 is equal to 13 by
AD. So using the cross multiplication, AD is equal to 13 root 3. So இங்க வந்து ஒரு AD கிடைச்சிருக்கு, இங்கேயும் AD இருக்கு. அப்போ AD வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாம். அப்போ H is equal to 13 root 3 மீட்டர். ஸோ இங்க ரூட் 3க்கு வந்து நமக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இங்க ரூட் 3க்கு வேல்யூ வந்து ஸோ அப்போ இது ரெண்டு நமக்கு வந்து ஈக்குவல். அப்போ ஏடியும் இங்க வந்து ஒரு ஏடின்னு இருக்கு. அப்போ இது ரெண்டுமே நம்ம ஈக்குவல் பண்ணோம்னாக்க h is equal to 13 root 3 அப்படின்றது நமக்கு இது ஹச்சினுடைய வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னாக்க சிஇ தான் நமக்கு வந்து வேணும். ஸோ இங்க வந்தோம்னாக்க சிஇ ஸோ சிஇ இஸ் தி ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ. அப்போ சிஇனுடைய வேல்யூ தான் நமக்கு வேணும். சிஇ இஸ் ஈக்குவல் டு சிடி பிளஸ் டிஇ. ஸோ ஈக்குவல் டு சிஇ ஈக்குவல் டு சிடியினுடைய வேல்யூ வந்து 13 பிளஸ் 13 ரூட் 3. ஸோ இதுல இருந்து நம்ம 13 காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அப்போ இங்க வரும்போது 1 பிளஸ் 1.732 ரூட் 3 வேல்யூ அப்படியே அப்ளை பண்றோம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 13 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா 2.1732. ஸோ இப்போ இதை 13ஆல மல்டிப்ளை பண்றோம் 2.732 into 13. ஸோ 13ஆல மல்டிப்ளை பண்றோம். 13ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s are 6, அடுத்து 3 3s are 9, 3 7s are 21, பேலன்ஸ் வந்து 2, 3 2s are 6, 6 plus 2 8. Then next 1 2s are 2, 1 3s are 3, 1 7s are 7, 1 2s are 2. So இங்க ஆட் பண்ணோம்னா 6 11 பேலன்ஸ் 1 5. இங்க ஆட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா 15 பேலன்ஸ் 1 3. அப்போ CE is equal to 35.516 meter. So therefore the height of the tree second tree is 35.516 meter. That's all the first question answer. Next second question. A man is standing on a deck of a ship which is 40 meter above the water level. So இப்போ இந்த இதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வாட்டர் லெவல். ஸோ இட் இஸ் ஏ செகண்ட் கொஸ்டின். இதுல 40 மீட்டர் ஹைட்ல வந்து ஒரு மேன் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரு அப்படின்றாங்க. தட் மீன்ஸ் அந்த வாட்டர் லெவல்ல இருந்து அவருடைய ஐசைட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 40 மீட்டர்ல இருக்கு. ஸோ இங்க வந்து 40 மீட்டர். Then next he observes the angle of elevation of the top of a hill as 60 degree. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹில்ல வந்து பாக்குறாரு. அதுக்கான ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 60 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 60 டிகிரி. தென் நெக்ஸ்ட் அடுத்தது and the angle of depression of the base of the hill. ஸோ அந்த ஹில்லினுடைய பேஸ் வந்து பாக்குறாங்க. அந்த பேஸை பார்க்கறதுக்கு 30 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 30 டிகிரி. Calculate the distance of the hill from the ship and the height of the hill. ஸோ அப்போ நம்ம கேட்டிருக்க இங்க 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த ஷிப்புக்கும் இந்த ஹில்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, இது ஒண்ணு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இந்த ஹைட் ஆஃப் தி ஹில்லையும் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்க வரும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு 40 டிகிரி. ஸோ இங்க வந்து இங்கேயே வந்து 40 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நேம் யூஸ் பண்ணோம்னா A B C D. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எது வந்து ஈஸி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ஹைட் ஆஃப் தி ஹில் அப்படின்றது நமக்கு ஃபைன் பண்றது ஈஸி. ஏன்னா அதை வந்து ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் tan θ யூஸ் பண்ணி இதையும் கூட நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இங்க பிசியினுடைய வேல்யூ தான் இங்கேயும் இருந்திருக்கும். ஸோ சிடிஇ. ஸோ இந்த பிசியினுடைய வேல்யூ தான் இங்கேயும் இருந்திருக்கும் அப்படின்றதுனால நம்ம இதே வேல்யூவை கூட இங்கேயும் கொண்ட நம்ம அப்ளை பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்க வந்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் BC is equal to AD is equal to distance between ship and the hill. Next CE is equal to height of the hill. So இப்போ இதுல கொண்டு நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்றப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த BCF வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ BC அப்படின்றப்ப நம்ம எதை சூஸ் பண்ணலாம்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து சூஸ் பண்ணலாம். அப்போ இங்க வந்து அப்படின்னாக்க இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 30 டிகிரி. ஸோ ஜிக்ஸாக் மெத்தடு. ஸோ 30 டிகிரி. அப்போ இங்க வந்தோம்னாக்க ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இஸ் tan theta in triangle ABC. Tan theta is equal to opposite side AB by adjacent side is BC. So tan theta value 30 degree. Upon tan 30 degree is equal to AB value 40 by BC னுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. So அப்போ இந்த tan 30 degree value 1 by root 3 is equal to 40 by BC. அப்போ that implies BC is equal to 40 root 3. So is equal to இந்த root 3 னுடைய வேல்யூ 40 into 1.732. ஸோ நமக்கு ரூட் 3 ஓட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். கொடுக்கல அப்படின்னாக்க டைரக்டா நம்ம ரைட் பண்ணிடலாம். அப்போ BC is equal to இந்த 4 ஆல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8, 3 4s are 12, பேலன்ஸ் வந்து 1, 7 4s are 28, 28 plus 1 29, 1 4s are 4, பேலன்ஸ் வந்து 2, 1 4s are 4, 4 plus 2 6, இங்க 0. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 2 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கலாம். சரி 3 டிஜிட் 1 2 3 டிஜிட் 1 2 3 டிஜிட் அப்படினாக்க 69.28 மீட்டர். 69.28 நமக்கு மீட்டர்ல தான் வந்து கொடுத்திருக்கனால 69.28 மீட்டர் வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். the next அடுத்தது இப்போதான் நம்ம அடுத்த இந்த இதுக்கு வந்து ஃபைண்ட் பண்ண போறோம், ஹைட் ஆஃப் தி ஹில். இந்த ஹைட் ஆஃப் தி ஹில் அப்படின்றப்ப நம்ம ரெண்டு ஆங்கிளுமே நம்ம சூஸ் பண்ற மாதிரி வருது. சோ அப்ப இங்க வந்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் இதனுடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சோ அப்ப இதனுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இன் ட்ரையாங்கிள் ADE, in triangle ADE, AE, so ADE tan theta. ஏன்னா நமக்கு இந்த வேல்யூ இப்ப கண்டுபிடிச்சோம், CD AD னுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். AD is equal to BC. அப்ப அதனுடைய வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 40 root 3ன்றதை நம்ம அங்க கொண்டாந்து அப்ளை பண்ணலாம். சோ அப்ப இங்க வந்தீங்க அப்படின்னாக்க ஆப்போசிட் சைடு நம்ம கேட்டிருக்காங்க அட்ஜசன்ட் சைடு. அப்போ equal to ஆப்போசிட் சைடு ED by அட்ஜசன்ட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க AD. அப்போ இங்க வந்தோம்னாக்க tan தீட்டாவினுடைய வேல்யூ 60 டிகிரி equal to ED க்கு வேல்யூ H by AD க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம். AD is equal to BC is equal to 40 root 3. இது அப்படியே ஒரு கான்செப்டா அப்படியே வச்சுக்கலாம். சோ அப்ப அத கொண்டு நீங்க அப்ளை பண்ணும்போது 40 root 3 that implies tan 60 degree னுடைய வேல்யூ root 3.
is equal to h by 40 root 3. So இதை cross multiply பண்ணும்போது 40 into root 3 into root 3 is 3 is equal to h. அப்போ h is equal to 120 meter. So h னுடைய value 120 meter. Therefore the height of the hill is the height of the hill is 120 meter plus இங்க வந்தோம்னாக்க இந்த a h னுடைய வேல்யூ மட்டும் தான் 120. இங்க வந்து cd க்கு வேல்யூ வந்து height of the hill is equal to ce is equal to cd plus de. அப்போ is equal to 40 plus 120. So ce is equal to 160 meter. That's all the second question answer. So இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஃபர்ஸ்ட் நான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டதனால நான் டைரக்டா இங்க ஒரே டைம் அப்ளை பண்ற மாதிரி வந்துருச்சு. சோ இதே நீங்க நம்ம லாஸ்ட் क्वेश्चन மெத்தட்ல வந்து அப்படியே இந்த AD க்கு வந்து BC ஈக்குவல் அப்படின்றத வச்சோம் நீங்க 2 டைம்ஸ் அப்ளை பண்ணி நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். டக்குன்னு உங்களுக்கு இந்த இத கொண்டு வந்து அப்ளை பண்றது உங்களுக்கு தோணல அப்படினாக்க டக்குன்னு இந்த 2 ட்ரையாங்கிள் பேஸ்ட் பண்ணி நம்ம நீங்க இன்னும் கொஞ்சம் அது பிரீஃபா வரும். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஒரு ஸ்டெப் இதே மாதிரி அப்ளை பண்ற மாதிரி வரும். இன் ட்ரையாங்கிள் ADC is equal to tan theta is equal to CD by AD அப்படின்னு சொல்லி again வந்து அப்ளை பண்ணி அப்புறம் ஈக்குவல் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். சோ both are equal. சோ ஆன்சர் வந்து 116 மட்டும் கிடைச்சுனா நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினாக்க சேம் இதே ப்ரொசீஜர் தான். சோ if the angle of elevation of a cloud from a point h meter above the lake. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த இடத்தை நம்ம லேக் அப்படினு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படினா சோ இட் இஸ் a third question. லேக் அப்படினு சொல்லி சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த லேக்ல h மீட்டர் ஹைட்ல ஐசைட் இருக்கு. சோ இந்த h மீட்டர்ல இருந்து சோ ஃபர்ஸ்ட் அந்த கிளவுட்ஸ் வந்து பார்க்கறாங்க. அதுக்கான ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பாத்தீங்க அப்படினாக்க எவ்வளவு சொல்லிருக்காங்கனாக்க θ1 அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. θ1. நெக்ஸ்ட் and the angle of depression of its reflection in the lake. சோ இந்த இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லேக் உள்ள இங்க கிடைச்சிருக்கும். அப்ப இந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து பாக்கும்போது angle of depression வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா θ2 அப்படினு வந்து சொல்லி இருக்காங்க. then next இப்போ இதுல வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா prove that the height that the cloud located from the ground is. அந்த cloud வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படினாக்க h into tan θ1 plus θ2 by tan θ2 minus θ1 அப்படின்ற ஹைட்ல இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லிருக்காங்க. சோ அப்ப இங்க வந்து அப்படினம்னா சோ இதுக்கு நேம் வந்து நம்ம இப்ப அப்ளை பண்ணலாம். அப்ப இதனுடைய வேல்யூ வந்து h, இத வந்து x அப்படினு சொல்லி சூஸ் பண்ணோம்னா இது ரெண்டு சேர்ந்ததா நமக்கு எங்கனாக்க இந்த clouds கீழ கிடைச்சிருக்கும். அப்போ x plus h. சோ நேம் A B. சோ இங்க இருந்து அப்ளை பண்ணலாம். A B C இல்லனா C இங்க தேவையில்லை. C இங்க வரும்போது D E. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட் இந்த θ1 அப்படின்றதுக்கு நம்ம சூஸ் பண்ணலாம். சோ θ1 க்கு நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படினோம்னா சோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் அப்போ EBH சரி EBA இங்க வந்து A அப்போ in triangle EBA. சோ EBA அப்படின்றப்போ இந்த EB அப்படின்றது நமக்கு காமன் சைடு ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன் சைடு அப்படின்றனால அதை ஈக்குவல் பண்ற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். சோ அப்போ tan theta is equal to opposite side AB by EB. Adjacent side is EB. So அப்போ tan θ1
tan theta 1 is equal to AB இனுடைய வேல்யூ வந்து x by EB க்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியாது. சோ அப்ப இந்த EB எங்கேயும் இந்த tan theta எங்கேயும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க சோ EB is equal to x by tan theta 1 x by tan theta 1. சோ இத அப்படியே வச்சுக்கலாம் இல்லனா நம்ம சேஞ்ச் பண்றனா பண்ணிக்கலாம். சோ நம்ம இப்படியே வச்சிருந்தா ஆன்சர் கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாப்போம். The next இல்லனாக்க 1 by tan theta is cot theta 1 அப்படினு சொல்லி சேஞ்ச் பண்ணனும். The next அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த ட்ரையாங்கிள் வந்து சூஸ் பண்ணும்போது x plus h அடுத்து இங்க ஒரு h வரதுனால அதையும் நம்ம வந்து சூஸ் பண்ணனும். சோ அப்ப வந்தீங்க அப்படினாக்க ED is equal in triangle EBC tan theta is equal to opposite side அப்படின்றப்போ BC by adjacent side அப்படின்றப்போ EB. so அப்போ தீட்டாவுக்கு வேல்யூ tan theta 2 is equal to BC இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க h plus x plus h by EB. so இப்போ இங்க வந்தோம் அப்படினாக்க இத ஆட் பண்ணோம்னாக்க tan theta 2 is equal to tan theta 2 is equal to x plus 2h by EB x plus 2h by EB. so இப்போ இதுல இருந்து நம்ம இதே இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம். அப்ப என்ன வரும்னாக்க tan EB is equal to x plus 2h by tan theta 2 சோ அப்ப இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா இங்கேயும் EB ன்னு இருக்கு இங்கேயும் EB ன்னு இருக்கனால இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம்னாக்க x by tan theta 1 is equal to x plus 2h by tan theta 2 so இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னா x is equal to இல்லனாக்க இத கிராஸ் மல்டிப்ளை இப்படி பண்ணுங்க x tan theta 2 minus is equal to x tan theta 1 plus 2h tan theta 2 so இப்போ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த x ன்றதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சோ இந்த 2h இந்த சைடும் இத இந்த சைடு நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாக்க நம்மளுடைய ப்ரூஃப்ல வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து θ 1 ன்றது பிளஸ்ல வரனால இத தான் நம்ம சேஞ்ச் பண்ணனும். அப்போ இந்த 2h இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 2h tan theta 2 is equal to x tan theta 1 minus x tan theta 2 so அப்ப இந்த 2h அப்படின்றப்போ வந்து பாத்தீங்க அப்படினாக்க சாரி இந்த இடத்துல வந்து இத மல்டிப்ளை பண்ணும்போது 2h theta 1 so அப்ப 2h theta 1 மைனஸ் ஏன்னா இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் வந்துரும். சோ அப்ப இதுல இருந்து நம்ம x அப்படின்றத காமனா எடுத்தோம்னாக்க tan theta 1 minus tan theta 2 இங்க வந்தோம்னாக்க minus 2h tan theta 1 so இப்போ இதுல இந்த வேல்யூ இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது x is equal to minus 2h tan theta 1 by tan theta 1 minus tan theta 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும்.
ஸோ இப்போ இதில் வந்து ஒரு மைனஸ் நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னாக்க மைனஸ் 2h tan theta 1 பை மைனஸை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னாக்க tan theta 2 மைனஸ் tan theta 1. ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 2h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1 tan theta 1 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க ஹைட்டு, இந்த ஹைட்டு அப்படின்றது நமக்கு சிபி தான் நமக்கு வந்து ஹைட்டு. ஏன்னா இந்த ஹைட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே மேலே வரைக்குமே வந்து நமக்கு இருந்திருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து தரைமட்டம். அந்த தரையில இருந்தால் நமக்கு வந்து அந்த தரையில வந்து கிளவுடு நம்ம நிற்கிறது தான் ஐசைட்டு. அந்த தரை மட்டத்தில் நமக்கு என்ன இருக்குனாக்கா அந்த லேக் வந்து இருந்திருக்கும். அப்போ இதுதான் நமக்கு வந்து என்னன்னாக்கா ஹைட்டாக நமக்கு வரும். அப்போ தி ஹைட் CB of CA. So இங்க DEF னு வச்சுக்கலாம். So AF. So the height AF of cloud is CB is equal to x plus h. So அப்ப x னுடைய வேல்யூ CB is equal to x னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க 2h theta 1 by tan theta 2 minus tan theta 1 plus h. So இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது CB is equal to 2h tan theta 1 plus h tan theta 2 minus h tan theta 1 by இது ஏன்னா ஒவ்வொன்றிலே மல்டிப்ளை ஆகும் by tan theta 2 minus tan theta 1. So அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த theta 1 அப்படின்றது 2 டைம்ஸ் வரனால இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்க சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். அப்போ CB is equal to h tan எல்லாருமே h இருக்குனா அந்த h காமனா எடுத்துறலாம். h tan theta 1 minus h தான் நம்ம காமனா எடுத்தாச்சு. அப்போ tan theta 2 by tan theta 2 minus tan theta 1. That's all the third question answer. So இந்த இடத்துல வேணுமாக்க நீங்க இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வேணுமா ரைட் பண்ணலாம். சோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இதையும் சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க. அப்போ CB is equal to h tan theta 1 plus tan theta 2 அப்படின்றது h tan theta 2 by tan theta 2 minus tan theta 1 அப்படின்றத ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் h காமனா வெளியில எடுத்தீங்க அப்படினாக்க h tan theta 1 plus tan theta 2 by tan theta 2 minus tan theta 1 அப்படின்றது நீங்க ரைட் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல வேணும்னா நீங்க அந்த ஸ்டெப் வந்து ரைட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் தி ஆன்சர். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க கிளவுட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த தரை மட்டத்துல இருந்தா நமக்கு இருந்திருக்கும். அப்போ இந்த தரை மட்டம்ன்றப்ப இங்க h இங்க வந்து ஒரு x. அப்ப x னுடைய வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அந்த x கொண்டு வந்து இத கொண்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம். சோ தட்ஸ் ஆல் தி third question answer. Next fourth question. The angle of elevation of the top of a cell phone tower from the foot of a high apartment is 60 degree. So அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படினாக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல ஃபுட் ஆஃப் தி அபார்ட்மெண்ட்ல இருந்து டவர்னுடைய ஹைட்டை வந்து பார்க்குறாங்க. அதுக்கான ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இப்போ டவர் இதுதான் வந்து நமக்கு டவர். ஸோ இப்போ இதுக்கான ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க
60 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 60 டிகிரி. The next, and the angle of depression of the foot of the tower from the top of apartment. இப்போ இந்த டாப்ல இருந்து இந்த ஃபூட்டை பார்க்கறதுக்கான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து சொல்றாங்க. எவ்வளவு அப்படின்னாக்க 30 டிகிரி. 30 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. Then next, if the height of the apartment is 50 மீட்டர், அப்போ இதனுடைய ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 50 மீட்டர் அப்படின்றது அர்த்தம். Find the height of the cell phone tower. அப்போ இந்த செல்போன் டவர்னுடைய ஹைட் வந்து எவ்வளவு இருக்கும், இதான் வந்து கொஸ்டின். அப்போ இங்க 15 இங்கேயும் வந்து 15. இந்த ரெண்டு சைடு நமக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருந்திருக்கும். Then next, அடுத்தது, according to the radiation control norms, the minimum height of the cell phone tower should be 120 meter. அதாவது இந்த செல்போன் டவர் குறைஞ்சது 120 மீட்டர் இருந்தா மட்டும்தான் அந்த செல்போனுக்கான டவர் வந்து ஒர்க் ஆகும். அப்போ அதுக்கு மேல வந்து போகலாம், அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் இஃப் தி ஹைட் ஆஃப் தி above mentioned cell phone tower meets the radiation norms. அப்போ இந்த செல்போன் டவர் வந்து அந்த ரேடியேஷன் நார்ம்ஸை வந்து கரெக்டா ஒபே பண்ணுமா அப்படின்றது வந்து கேட்டிருக்கிறாங்க. So now A, B, C, D, E. So இப்போ நம்ம கேட்டிருக்கிறது AE தான் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. So AE is equal to height of the cell phone tower. Height of the cell phone tower. So இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து கொடுத்திருக்கனால அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணலாம். இல்லன்னா ஃபர்ஸ்ட் இத அப்ளை டிப்ரெஷன் கூட அப்ளை பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் BCE, இன் ட்ரையாங்கிள் BCE. அப்போ BCE அப்படின்றப்போ தீட்டா இங்க இருக்கு, இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றப்போ இந்த BCE னுடைய வேல்யூவை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சோ அப்போ tan theta, so tan theta is equal to opposite side BE by adjacent side CB. So அப்போ tan 30 degree is equal to BE னுடைய வேல்யூ வந்து 50 by CB னுடைய வேல்யூ வந்து தெரியாது. அப்போ BC is equal to tan 30 degree value 1 by root 3 is equal to 50 by BC. So BC is equal to 50 root 3 meter. 50 root 3 meter. Then so இது வந்து 50 root 3 meter. அப்போ இங்க வரும்போது இந்த DE is equal to, இது வந்து எதுக்கு ஈக்குவல்னாக்க DE க்கு வந்து ஈக்குவல். இட் இஸ் a DE. Then next, elevation உடைய வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணலாம். in triangle AED அப்படின்றப்போ ஆப்போசிட் சைடு அப்படின்னாக்க AE. so tan theta is equal to AE by adjacent side அப்படின்றப்போ DE. So அப்ப tan 60 degree, theta னுடைய வேல்யூ 60 டிகிரி நால tan 60 degree is equal to AE அப்படின்றப்போ AB plus 50 by DE க்கு வேல்யூ வந்து 50 root 3. So tan 60 degree value root 3 is equal to AB plus 50 by 50 root 3. So இதை cross multiply பண்ணோம் அப்படின்னாக்க 50 root 3 into root 3 is equal to AB plus 50. So அப்ப இது ரெண்டையும் multiply பண்ணோம் அப்படின்னாக்க AB plus 50 is equal to
50 into 3 is equal to 150. So அப்போ இந்த டவர்னுடைய வந்து பாத்தீங்கன்னா AB plus 50. அப்போ AB plus 50 தான் வந்து என்னன்னாக்கா நமக்கு டவர்னுடைய ஹைட். அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா which is greater than 120. so அப்போ இது greater than 120 ல இருக்கிறதுனால நம்ம क्वेश्चन வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா according to the radiation control, இந்த radiation control படி இது வந்து அந்த நார்ம்ஸ் வந்து satisfy பண்ணுமா அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. so yes state னு சொல்லிருக்கனால yes, the height of the height of the height of the above mentioned tower meet the radiation norms, meet the radiation norms. That's all the fourth question answer. so இதான் வந்து fourth question குரிய answer. next fifth question, the angle of elevation and depression of a top and bottom of a lamp post. so என்ன சொல்லிருக்காங்கன்னா angle of depression, elevation and depression அப்படின்ற சொல்லிருக்காங்க top of a lamp post and bottom of a lamp post from the top of a 66 high apartment. so 66 height apartment இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து டாப்பை வந்து பாக்குறாங்க. அதுக்கான ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க 60 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாட்டம் வந்து பாக்குறாங்க, அதுக்கான டிப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட். அப்போ இதனுடைய ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் the difference between the height of the lamp post and apartment. அபார்ட்மெண்ட்டுக்கும் லேம்ப் போஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு, அப்போ இதனுடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது தேர்ட் ஒன், the distance between the lamp post and apartment, இதனுடைய வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 இதையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். சோ அப்போ வந்தீங்க அப்படினாக்க A B C D E. so first one lamp post கேட்டிருக்கனால AC is equal to height of the lamp post. height of the lamp post. next second question difference வந்து கேட்டிருக்கனால AB is equal to difference between lamp post and tower. நட்ல வந்து height of the அப்படின்னு சொல்லி நோட் பண்ணீங்க. height of the lamp post and tower. அடுத்தது CD வந்து சொல்லிருக்காங்க. CD is equal to distance between lamp post and tower. lamp post and tower. so இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படினு பாத்தீங்க அப்படினாக்க
இந்த ஃபர்ஸ்ட் எலிவேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ எலிவேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது ஸோ இன் ட்ரையாங்கிள் ABE ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ தான் நமக்கு வேணும் அப்படின்றனால இதனுடைய வேல்யூ கேட்டிருக்கிறதுனால ஸோ AB by BE அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ tan theta is equal to AB by BE. ஸோ அப்போ tan 60 degree is equal to AB க்கும் வேல்யூ தெரியாது by BE க்கும் வேல்யூ வந்து தெரியாது. ஸோ அப்போ is equal to இங்க tan 60 degree value √3 is equal to AB by BE. So அப்போ BE √3 is equal to AB. So இது வந்து ஒரு இதுக்குரிய ஆன்சர். So இது என்ன நம்ம அக்யூரேட் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். So the next அடுத்தது இந்த டிப்ரஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். So இப்போ இந்த டிப்ரஷன் வந்து அப்ளை பண்ணும்போது இங்க வந்து நான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் BEC இல்லைன்னா BCE. ஸோ அப்போ இங்க வந்து நமக்கு ஆப்போசிட் BC. ஸோ ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா BC. அப்போ tan theta is equal to BC by BE. So அப்போ tan 30 degree is equal to BC value வந்து 66 by BE. So அப்போ இங்க வந்து அப்படின்னாக்கா tan 30 degree value 1 by √3 is equal to 66 by BE. So இதை cross multiply பண்ணோம் அப்படின்னாக்கா that implies so BE is equal to 66 √3. இப்போ இந்த BE கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணலாம். So it is equation number 1, it is equation number 2. So substitute 2 in 1. So அப்ப இங்க வந்தோம்னாக்க BE னுடைய வேல்யூ வந்து 66 √3 equal into இங்க ஒரு √3 இருக்கு into √3 equal to AB. அப்போ AB is equal to 66 into 3 equal to 6 3s are 18 balance 1 6 3s are 18 plus 1 19 meter. So இப்போ AB க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, BE க்கு வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையானது இந்த CD தான் நமக்கு வந்து வேணும். இந்த CD தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த BE ன்னு வச்சிருக்கோம். அப்போ equal to இங்க வந்து equal to CD ன்னு வந்து நோட் பண்ணிக்கலாம். It is equation number 2. Then next இப்போ நமக்கு தேவையான வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு क्वेश्चनக்குரிய நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஃபரன்ஸ் between the lamp post and tower. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னாக்க AB அது வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. Then next BE இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு 66 √3. சோ இங்க √3 க்கு வேல்யூ வந்து கொடுத்திருந்தாங்க அப்படினாக்க கண்டிப்பா நம்ம அப்ளை பண்ணியே இருக்கணும். சோ அப்போ இங்க வந்து √3 டிஸ்டன்ஸ் பிட்வீன் க்கு √3 வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம அப்ளை பண்ணோம். சோ லாஸ்ட்ல கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். Then next அடுத்து வந்து பாத்தீங்கன்னா height of the lamp post வந்து கேட்டிருக்காங்க. அப்போ AC is equal to AB plus BC. AB plus BC. So அப்போ AB னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 198 plus BC னுடைய வேல்யூ 66. So equal to add பண்ணோம் அப்படின்னாக்க 4 பேலன்ஸ் வந்து 1 7 6 அடுத்து வந்து 2 மீட்டர். that's all the AC value. so இப்போ இதுல வந்தோம்னாக்க இந்த BE க்கு வந்து வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ BE is equal to 66 √3
into root 3 ஓட value 1.732. So is equal to 1.732 into 66. So 66 are multiplied now 6 2s are 12 balance 1 6 3s are 18 plus 1 19 balance 1 7 6 are 42 42 plus 1 43 balance வந்து 4 1 6 are 6 10. So அதே மாதிரி மே 2 9 3 0 1. So 2 11 balance 1 13 balance 1 4 1 1. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 digit தள்ளி பாயிண்ட் எடுக்கணும் 1 2 3. அப்போ இதனுடைய BE னுடைய வேல்யூ BE is equal to 114.312 மீட்டர். So இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். So கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா first one வந்து என்ன கேட்டாங்கன்னா height of the lamp post. The height of the lamp post. Height of the lamp post. Lamp post is, so lamp post க்கு AC னு வெச்சிருக்கோம். AC னுடைய வேல்யூ 264 meter. Then second one, difference between height of the lamp post and the tower. Difference between height of the lamp post and tower. So is இது வந்து AB னு வெச்சிருக்கோம். அப்ப AB னுடைய வேல்யூ 198 மீட்டர். 198 மீட்டர். Next third one, distance between lamp post and tower. Distance between lamp post and tower. Yes. So lamp post and tower க்கு CD னு வெச்சிருக்கோம். CD னுடைய வேல்யூ BE. அப்போ BE க்கு வந்து இங்க வெச்சிருக்கோம். So it is a CD. CD is equal to 114.3 meter. So CD value 114.3 meter. That's all the fifth question answer. Next sixth question. So sixth question, 3 villages A, B and C can see other cross a valley. So அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ABC அப்படின்றவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. அது எதுனாக்கா அந்த வேலியை வந்து கிராஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The horizontal distance between A and B. இப்போ நமக்கு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏன்றவர் இங்க இருக்கிறாரு, பின்றவர் இங்க இருக்கிறாரு, சின்றவர் இங்க இருக்கிறாரு. ஸோ இப்போ இதுல வந்து இப்போ ஏன்றவர்னாக்க ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றப்போ இங்க இதுதான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வர்றதுதான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இட் இஸ் ஏ, இது வந்து பி, இது வந்து சி. இந்த ஏபி குரிய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட், and the horizontal distance between B and C. இந்த B க்கும் C க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இங்க வந்து C ன்றவர் இருக்காரு. இந்த B க்கும் இந்த C க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினாக்க 12 மீட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாரி 12 கிலோமீட்டர். Then the angle of depression of B from A. சோ அப்ப ஏன்றவர் இங்க இருக்கிறார் அப்படின்னா இதுல இருந்து இந்த B ய பார்க்கிறதுக்கு டிப்ரஷன் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க 20 டிகிரி. Then next, and the angle of elevation of C from B. B ல இருந்து இங்க பார்க்கிறதுக்கான angle of elevation வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 30 டிகிரி. 30 டிகிரி. Calculate first one, the vertical height
between A and B. vertical height அப்படின்றது இந்த vertical distance. அப்போ Bன்ற வரைக்கும் எவ்வளவு தூரம்னாக்க பொருந்தும்னாக்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து பொருந்தும். அப்போ இந்த Aன்ற வரைக்கும் இங்க இருந்து இது வரைக்கும். அப்போ இதுதான் நமக்கு vertical height. அப்போ இங்க வரும்போது C இத D ன்னு எடுத்துக்கலாம், இத வந்து E ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ AD அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க vertical height of A and B. அடுத்தது CE அப்படின்றது vertical height of B and C அப்படின்றது அர்த்தம். சோ இப்போ இதான் நம்மளுடைய क्वेश्चनா வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா zigzag method. சோ அப்ப இங்க வரும்போது 20 டிகிரி. சோ இப்போ நம்ம கேட்டிருக்கிறது AD. ஃபர்ஸ்ட் ஒன் AD is equal to vertical height of A and D. அடுத்தது CE is equal to vertical height of B and A and B, இங்க B and C. Then next இப்போ first இந்த triangle வந்து நம்ம choose பண்ணலாம். அப்போ in triangle ADB. So ADB choose பண்ணும்போது opposite side by adjacent side. So அப்போ tan theta is equal to opposite AD by adjacent side DB. So அப்போ tan 20 degree is equal to AD value வந்து தெரியாது, AD by DB க்கு வந்து 8. So tan 20 degree க்கு value வந்து கொடுத்திருக்காங்க. So 20 degree க்கு value வந்து பாத்தீங்கன்னா 0.3640 is equal to AD by 8. இத cross multiply பண்ணோம்னா AD is equal to 8 into 0.3640. So இப்போ இத 8 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா AD is equal to 8 into 0 is 0. அடுத்தது 8 4s are 32, balance வந்து 3, 8 6 are 48, 49, 50, 51, balance வந்து 5, 8 3s are 24 plus 5 29. So 1 2 3 4 digit 1 2 3 4 digit அப்படினாக்க 2. AD is equal to 2.912 meter or AD approximation equal 3 meter அப்படின்றது சொல்லலாம். Then next CE க்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ CE அப்படின்றப்போ in triangle BCE. சோ இந்த BCE அப்ளை பண்ணும்போது tan theta is equal to opposite side அப்படினாக்க CE by adjacent side அப்படினாக்க BE. அப்போ tan 30 degree is equal to CE by BE value 12. So இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/√3 is equal to CE by 12. So using the cross multiplication, CE is equal to 12/√3. So into √3 by √3 ஆல வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப மல்டிப்ளை பண்ணா 12√3 by 3. 1 3s are 3, 4 3s are அப்போ 4√3. அப்போ CE is equal to 4 into 1.732. So இப்போ இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னா CE is equal to, so 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம், 4 2s are 8, 3 4s are 12, balance வந்து 1, 7 4s are 28 plus 1 29, balance வந்து 2, 1 4s are 4, 4 plus 2 6. So 3 digit அப்படின்றப்போ இங்க பாயிண்ட் வந்துரும். அப்போ CE is equal to CE approximation equal 7 meter. So therefore
vertical height of A and B. First question. First இதுக்கு vertical height of A and B is 3 meter approximate. The next second one, vertical height of B and C is BC வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க CE. அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா is 7 meter approximate. That's all the sixth question answer. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 6th லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம்பிள் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா எனி டைம் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா லைவ் கிளாஸ் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டினே வந்து நல்லா ப்ரிப்பராக வந்து பண்ணுங்க. ஸோ இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு கிரியேட்டிவிட்டிவான கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒன்லி tan தீட்டாவை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே இது சைன் தீட்டாவை அப்ளை பண்ற மாதிரியும் வரும். ஸோ சைன் தீட்டாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸோ ஃபர்ஸ்ட் இது டேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து சொன்னோம். ஸோ டேனுக்கு tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொல்லியிருக்கோம். அடுத்தது சைனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸோ அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாத்தோனஸ், ஆப்போசிட் பை ஹைபாத்தோனஸ். The next sin cosக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க adjacent side by hypotenuse. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ நமக்கு tan மட்டும் தான் நம்மளுடைய புக்ல வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கிரியேட்டிவிட்டியான கொஸ்டின் இந்த சைன் காசு அப்ளை பண்ற மாதிரியும் வரும். ஸோ அதனால நீங்க எந்த இதுல வந்து கேட்டாலும் அந்த ரேஷியோஸ் வந்து கரெக்டா எடுக்கிறதுக்கு கரெக்டா ரெடி ஆயிக்குங்க. தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.